நாடக கம்பெனிகளுக்கே டஃப் கொடுக்கிற அளவுக்கு கவர்மெண்ட் நடத்தும் தற்போதைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வணக்கம். நீங்க சம்பாதிக்கிறது எல்லாத்தையும் ப்ரமோஷனுக்கே செலவு பண்ணிடுவீங்க போல் இருக்கு. அவ்வளோ ப்ரமோஷன், போன் எடுத்தாலே ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் தான். சரி, அதெல்லாம் ஒரு ஓரமா இருக்கட்டும். ஆனா திமுக ஒரு தீய சக்தின்னு சொல்லிட்டு தன்னை ஒரு தூய சக்தியா நினைச்சுக்கிட்டு இருக்கிற விஜய நீங்க ஏன் இது வரைக்கும் எதிர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட விட கிடையாது? அவர் உங்க கட்சியை மட்டும் டார்கெட் பண்ணி உங்களை வச்சு செய்யறாரு. நீங்க அவருக்கு பதிலுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் கூட கொடுக்காத அளவுக்கு அவ்வளவு நல்லவங்களா நீங்க எல்லாரும்? சே அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. அவங்கள பத்தி எதுவுமே பேசாம இருக்கிறது தான் எங்க ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்றீங்கன்னா, அப்போ உங்களோட ஸ்ட்ராட்டஜிகள் எல்லாத்தையும் கொஞ்சம் விலாவாரியா டீட்டெயிலா பாப்போமா? சாதனை நம்பர் 1, நாட்டு மக்களையே மூலதனமா வச்சு உலக வங்கி கிட்ட லட்சம் கோடிகள்ல கடன் வாங்கி வச்சிருக்கீங்கல்ல. ஆனா மிகப்பெரிய சாதனை ஐயா உங்களோட சாதனை. சுதந்திர இந்தியாவில இருந்து நீங்க ஆட்சிக்கு வர வரைக்கும் 2021 வருஷம் வரைக்கும் வெறும் 4.5 லட்சம் கோடி தான் இந்தியாவோட கடன் சுமையா இருந்துச்சு. நீங்க ஆட்சிக்கு வந்த இந்த 5 வருஷத்துல இந்தியாவோட கடன் சுமை 9.5 இருக்குது. அப்போ 5 லட்சம் கோடி இந்த 5 வருஷத்துல கடன் வாங்கி மிகப்பெரிய சாதனை செஞ்சிட்டீங்க ஐயா. இந்த டீட்டெயில் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்சதுதான். அதனால இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பெரும் சிறப்பு கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல லீகலா கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கி முறையா நீங்க ஒரு பார் நடத்தணும்னா உங்களுக்கு FL2 சர்டிபிகேட் அப்படிங்கிற ஒரு லைசன்ஸ் கொடுப்பாங்க. அந்த FL2 சர்டிபிகேட் லைசன்ஸ் உள்ள பாரு தமிழகத்துல வெறும் 373 தான் இருந்தது. ஆனா திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பார் பர்மிட் லைசன்ஸ் இன்னும் 404 எக்ஸ்ட்ரா புது பர்மிட் கொடுக்கப்பட்டு 373 பர்மிட்டட் டாஸ்மார்க்க 781 பர்மினன்ட் டாஸ்மாகா மாத்தினதுதான் திமுகவோட சாதனையா இருக்கு. அதாவது 75 வருஷம் தமிழகத்தை ஆண்ட மத்த அரசியல் கட்சிங்க சாதிக்காதத தமிழக முதல்வர் ஸ்டாலின் வந்த 5 வருஷத்துல சாதிச்சிட்டாரு. குடிமகன்கள்னு சொன்ன வார்த்தையை தப்பா புரிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டு மக்களை பெரும் குடிமகான்களா மாத்தி விட்டுட்டாரு நம்மள அப்பான்னு கூட சொல்ற ஸ்டாலின் அவர்கள். என்ன ஒரு அப்பா பாருங்க, பிள்ளைங்களை நல்லா குடிச்சு நாசமா போங்கடான்னு சொல்ற அப்பா. இந்த குடியினாலதான் மக்களுக்கு வரவிருக்கும் ஆபத்தை கூட புரிஞ்சிக்காத அளவுக்கு மங்கன மூலையா மக்கள் இருக்கிறான். செயல்படாத மூலையா சோம்பேறித்தனமா ஆக்குறதே அந்த சாராயன்ற ஒரு விஷம்தான். அந்த சாராய பிசினஸ அரசாங்கமே நடத்தி தான் சொந்த மக்களை கொத்து கொத்தா சாவடிக்கிறதுக்காக துணை போறது இந்த திமுக அரசு. இந்த 2 மெகா ஊழல்கள் போதாதா இந்த திமுக அரசை ஓரங்கட்டுறதுக்கு? ஆனா என்ன பண்றது, மக்களுக்காக மாத்து சக்தியா வரப்போறேன்னு சொன்ன 2 பெரும் கட்சி, 2 முக்கியமான கட்சி ஒண்ணு சேராத மும்முனை போட்டியா இல்லாத 4 முனை போட்டியா இருக்கிறதுனால உங்க பக்கம் காத்து வீசுது. ஊரு 2 பட்டா கூத்தாடிக்குதான் கொண்டாட்டம்னு சொல்லுவாங்க. சரிதான், எலெக்ஷன் ரிசல்ட்ல ஒரு ட்விஸ்ட் இருக்கு. வாக்கு பேரம் நடக்க போகுது. அதுல யார் ஜெயிக்க போறா யார் தோக்க போறாங்கிற கிளைமேக்ஸ் ட்விஸ்டுக்காக வெயிட் பண்ணுங்க. சிவசிவா யார